அனுபவிக்கிறதுக்கு வந்த இடம் இல்லையே இது. அனுபவிக்கிறதுக்கு வந்த இடம் இல்ல. அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் உணர்வு பெறணும் அப்படின்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த உலகம் தந்தே இருக்கிறான். இந்த உலகம் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உணரணும். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார்? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தந்தவன் யார்? அந்த தந்தவனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத உணர்ந்து கொண்டாதானங்க நான் என்ன பண்ணுவேன். நான் என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிடுச்சு. அவனை உணர்வெல்லாம் தேவையில்லை. அவன் ஒருத்தவன் என்ன கற்பனை கடவுள். எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கிறான். அதனால எனக்கும் அல்ல யாரு? ஒரு கடவுள், கற்பனை கடவுள், அவ்வளவுதான். அவன் சொன்ன முறை பிரகாரம் எல்லாம் அதெல்லாம் வாழ முடியாது. அப்படியெல்லாம் வாழ முடியுமா? சரி, அவன் காட்டி தந்த முறை பிரகாரம், நபிமார்கள் காட்டி தந்தாங்களே அந்த முறை பிரகாரம் அதெல்லாம் வாழ முடியாது. தூக்கி போடு. நான் என்ன உணர்வு பெறுவேன்னு கேக்குறேன். நான் அப்படி ஒரு விஷயத்த நான் புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னா அல்லாஹ் யாருன்னு கூட எனக்கு தெரியாம போயிடும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியாம போயிடும். ஆனா அவ்வளவு விஷயத்த நான் அனுபவிக்கிறேன். என்னங்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுப்பாங்க இல்லையா? உணவு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டா உணவு தரேன்னு சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போன பின்னால் அல்லாஹ் தஆலா யாருக்கிட்ட பேசுவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசுவான். நான் இவ்வளவு காலமா என்னை மறுத்து எனக்கு எதிரா எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் கூட நான் அவர்கிட்ட இருந்து என்ன செய்யல. ஆனா நீ எனக்கு கட்டுப்பட்டாதான் நான் உணவு தருவேன்னு சொல்லிட்டு நான் அப்படியெல்லாம் தடுக்கல. ஒரே ஒரு வேளை உணவுக்கு இப்படி ஒரு எதை வச்சு இதை செஞ்சாதான் நான் இதை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேளை உணவுக்கு கூட இப்படி ஒரு விஷயத்த நீங்க முன் வச்சு என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டீங்களே. நான் அவருக்கு 70 வருஷமா அவர் என்ன மறுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு எதிராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நான் ஒரு நாள் கூட அப்படி எதிர்பார்த்து நான் என்ன செய்யல. அவர்கிட்ட நான் கொடுக்கல. இவ்வளவு காலமா நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்றத சொன்ன உடனே இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு. இப்பதான் இவங்களுக்கு உணர்வு. இந்த உணர்வுனுடைய விஷயத்துல ஓடி போறாங்க. எங்க அந்த மனிதர் என்பதாக தேடி போறாங்க. தேடி போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க உங்களுக்கு உணவு தரேன். நீ இந்த தரமாட்டேன்னு சொன்னீங்க. நான் ஏத்துக்க மாட்டேன். நீ தரமாட்டேன்னு சொன்னீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தரேன். இந்த மாற்றம் ஏன் இப்ப மட்டும் ஏன் தரேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க? உங்களையும் என்ன படைச்சிரப்பா அல்லாஹ் என்கிட்ட பேசினா எனக்கு சொன்னா ஒருவேளை உணவுக்கு அவனை ஏத்துக்கொண்டாதான் நான் தருவேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்ன பார்த்து அவன் கேட்டான். உங்களை பத்தி உண்டான விஷயத்த என்கிட்ட அவன் சொன்னான். 70 வருஷமா என்ன மறுத்து வாழக்கூடிய அவருக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஒரு விஷயத்த கூட நிபந்தனை வைக்காம நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவருக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறதுக்கு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அவர் என்ன ஆயிருப்பாரு? அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டாரு ஒருத்தங்க. என்ன ஆனாரு? என்ன பத்தியும் நான் இப்படி புறக்கணிச்சுட்டு போனேன். யார? இந்த சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு அவனை ஏத்துக்கிட்டு தான் இப்படி சாப்பாடு தரணுமா அப்படின்னா நான் அவனை கூட என்ன செய்யல, நான் புறக்கணிச்சுட்டு போனேன். என்ன பத்தி உங்ககிட்ட பேசினானா? என்ன பத்தி உங்ககிட்ட என்னுடைய விஷயத்துல கூட இவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவனுக்கா நான் யோசிச்சு பாருங்க. இவங்க தரமாட்டேன்னு சொன்னது அதுக்கு அடுத்து அவரு ஏத்துக்கொண்டு வந்துதான் சாப்பிட்டாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலை ஒண்ணு சேருது பார்த்தீங்களா? ஏத்துக்கிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னது நிறைவேறுது. அவரும் யார உணர்ந்தாரு? உணர்ந்தாங்களா இல்லையா? உணர்ந்தாங்களா? தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அந்த இடத்துல தண்ணிய இப்போ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல குப்பை தட்டின பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல குப்பை தட்டின பெண்மணி. போகும்போது வரும்போதெல்லாம் என்ன செஞ்சாங்க? குப்பை தட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எடுத்துட்டு போனாங்க. என்ன நடந்துச்சு? குப்பை விழல ஒரு நாள், தலை மேல விழல. மேல பார்த்தா பெண்மணியை காணும். அதனாலதான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு எங்க போனாங்க? அவங்கள சந்திக்க போனாங்க. சரியா? இப்ப சந்திக்க போனா யாருமே பார்க்கல, அவங்கள யாருமே பார்க்கல. ஆனா அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லைன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா யாருமே கவனிக்க போகல. ஆனா யார் தான் முதல்ல போய் விசாரிக்க போனா? யாரை இவ்வளவு கேவலப்படுத்தினாங்களோ, யார் மேல இப்படி குப்பையை தட்டினாங்களோ, அவங்கதான் முதல்ல போய் எப்படிமா இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க? சல்லாசம் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்களா? என்னங்க நடந்திருக்கும்? அந்த பெண்மணியினுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன்? எப்படி இருந்திருக்கும்? உணர முடியுதா இல்லையா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சம்பவம் தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? இது உங்களால உணர முடியுதா? அந்த பெண்மணியினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி என்ன பேசுவாங்க சொல்லுங்க? என்ன பேசுவாங்க? இப்ப சல்லாசம் கிட்ட என்ன பேச முடியும்? இப்போ அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லாம இருக்குதே, அது பெருசா இது பெருசா? சொல்லுங்க, எது பெருசு இப்ப உங்களுக்கு? என்னங்க புரியுதா? எது பெருசு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் இப்போ அங்க நடந்த நிலை என்னன்னு புரியுதா? இப்போ இந்த பெண்மணியினுடைய உள்ளத்துல ஓடக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? சாதாரணமானதுதான். அது எவ்வளவு பெரிய உணர்வு அது. இப்படி என்னைக்காவது ரப்ப நாம உணர்ந்திருக்கிறோமா? என்னுடைய ரப்பு எனக்கு எவ்வளவு, நான் கேட்காமலே எனக்கு எவ்வளவு விஷயத்த எனக்கு செஞ்சிருக்கிறான் அப்படின்றத நான் உணரும் போது என்னை மீறி என்ன நடக்கும்? ஒருத்திக்கு தெரியாது, அரபு யாருன்றது தெரியாது, யாரும் தெரியப்படுத்தவும் இல்லை, நபிமார்களுடைய காலமும் இல்லை, தெரியாது. அரபு எப்படிப்பட்டவன், அரபு யாருன்னு தெரியாது. தெரியாத நிலைமையில ஒரு 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 நாயினுடைய ஒரு தண்ணி தாகத்துக்கு கூட என்ன செஞ்சா, அதுக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்ற விஷயத்த உணர்ந்து தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சான், கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அதனுடைய தாகத்தை தீர்த்துட்டான். சரியா? தெரியாத நேரம், இதுக்கு இது செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனுடைய தாகத்தை தீக்கணும், அவ்வளவுதான். இது யாருக்காண்டி செய்யறோம், எதுக்காண்டி செய்யறோம், அதெல்லாம் தெரியாது. அவளுக்கு தெரியாது. தெரியாத நிலைமையில அவ செஞ்சுக்கிட்டா. இப்படி ஒரு ரப்பு இருக்கிறா அப்படின்ற விஷயமும் தெரியாது. தெரியாத நிலைமையில இந்த விஷயத்த அவ செஞ்சுட்டா. ஆனா இப்போ இதுவரைக்கும் அவளுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கும் யாருக்கு தெரியாது? அந்த பெண்மணிக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா மறுமையில போய் நிக்கும் போது அவளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ரப்பு யாருன்றதாங்க அவளுக்கு காட்டுவான். இந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தீங்களே, அந்த அந்த விஷயத்துக்காக வேண்டி நான் உங்களுக்கு எதை தரப்போறேன்? சொர்க்கத்தை தரப்போறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்தாலா என்ன செய்வான்? அந்த பெண்மணி கிட்ட இந்த விஷயத்த இப்ப ரப்பு யாருன்னு அங்க போய் உணர்வா. உலகத்துல இருக்கும்போது ரப்பு யாருன்னு தெரிஞ்சிருந்தாப்போ ஏங்க ஒரு நாய்கிட்ட எப்படி நடக்கணும், ஒரு நாயினுடைய தேவையை கூட எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நன்றி உள்ள ஒரு பெண்மணியா தானே அவ இருந்தா. ஒரு நாய்க்கு ஒரு தாகம் எடுக்குது, இந்த தண்ணியை கூட நாம எடுத்து என்ன செய்யணும், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய முந்தானியை கிழிச்சாவது தான் காலுறையை எடுத்து என்ன செஞ்சாங்க, தண்ணி எடுத்து
ஆழமா இருந்தாலும் அதுல எடுத்து என்ன செஞ்சாங்க, தண்ணி தாகத்தை தீக்கணும். ஒரு ஜீவராசி தானே, அது எங்கேயா போய் குடிச்சிட்டு போதுன்னு விட்டுட்டு போகல, அதை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது தெரியாத கட்டம். இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் அதுகிட்ட நடக்கணும் அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்லல அவளுக்கு. யாரு சொன்னாங்கன்னா யாரும் அப்படியெல்லாம் நடக்கணும்ன்ற விஷயத்தெல்லாம் சொல்லல. அவளுக்கு இறக்கம். இதே விஷயம் ரப்பு யாருன்னு தெரிஞ்சிருந்து மக்களோட எப்படி நடக்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இததான் நான் பாக்குறேன். அவளுடைய வாழ்க்கை ஒரு நாய்கிட்ட கூட இப்படி ஒரு தேவையை நிறைவேற்றின இந்த பெண்மணியினுடைய இந்த நிலைக்கு நாம அவளுக்கு உண்மையை தெரியப்படுத்தி இருந்தா அவளுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஒரு நாய்கிட்ட கூட இப்படி நடக்க தெரியுது, அவன் மனிதர்கிட்ட எப்படி நடக்கணும் நடத்திருப்பா? ஒரு ஜீவராசி கிட்டே எப்படி நடக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்னுடைய அடியார்கள் கிட்ட எப்படி நடந்திருப்பா? இந்த விஷயத்தான் அல்லாஹ்தாலா பாக்குறான். இப்போ அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கும் போது அவ என்ன நிலைமையில இருப்பா சொல்ல? என்ன நிலைமையில இருப்பா? அவளுக்கு சொர்க்கமா பெருசு, சொர்க்கத்தினுடைய இன்பமும் பெருசு. எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவளுடைய உணர்வு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எது சரி ஆகமான நேரத்துல தண்ணி குடிக்கும் போது ஒரு டேஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னா வாயில வைக்கும் போது தண்ணி வைக்கும் போது உன்னோட தொண்டைக்குள்ள இறங்குறவங்களா இல்லையா? நம்ம ஊருக்கு சொல்லிக்காங்க. அது ரொம்ப வெக்கையான நேரத்துல ஒரு நிழல் கிடைக்கும் போது உணரக்கூடிய விஷயம். இதெல்லாம் படைச்சவனை அந்த கட்டத்துல உணரும் போது எது பெருசு, எது பெருசா இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய எதையாவது ஒரு சுகமா பெருசா இருக்குமா? சொர்க்கத்தினுடைய இன்பம் அவளுக்கு பெருசா இருக்குமா? இப்படிப்பட்ட ரப்ப நான் உலகத்திலேயே விளங்கி இருந்தா, உணர்ந்திருந்தா நான் எப்படியெல்லாம் நான் நடந்திருப்பேன். இப்படிப்பட்ட ரப்பு எனக்கு இந்த விஷயத்துக்காக வேண்டி எனக்கு இப்படி செஞ்சா அப்படின்னா, இப்படிப்பட்ட ரப்ப நான் உலகத்திலேயே விளங்கி இருந்தா அல்லாஹ் சொல்ல. இப்ப அவளுக்கு சொர்க்கம் கூட அவளுக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, பெரிய மேட்டர் எல்லாம் கிடையாது. இந்த சொர்க்கத்துக்கு போனாலும் அவளுக்கு கவலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ரப்புக்கா நான் இப்படி எல்லாம் மாற்றமா நடந்துட்டேன். அவ இயங்குவாளா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு தெரியாது. ஆனா அங்க போய் ரப்ப உணர்வா. அதனாலதான் அந்த உணர்வுக்காக வேண்டி சில மக்களுக்கு அல்லாஹ்தாலா என்ன பண்ணிருக்கிறான், அவங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு நன்மையை கொண்டு போனவருக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு நன்மையை கொண்டு போனவருக்கு என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா அவருக்கு தெரியாது. அதனால தெரிஞ்சதுனால நான் அவர் மாதிரி ஆயிருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. கேவலமான புத்தியை தானே நம்ம எடுப்போம். இதுல இருந்து உணர்வு பெற மாட்டோம், அந்த அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கும். அதனாலதான் அல்லாஹ்தாலா சொல்லி காமிக்கிறான், இவர்கள் புசிப்பதற்காக கனி வர்க்கங்களையும் நாம் உற்பத்தி செய்கிறோம் என்று இவர்களுடைய கைகள் எதையுமே செய்யல. எல்லா விஷயத்தையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க செஞ்சதில்லை, நீங்க தயாரிச்சதில்லை, நாம தான் உங்களுக்கு தயாரிச்சு தர்றோம். உங்களுடைய கைகளுக்கும் அதுக்கும் ஒரு ஆப்பிளையா பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தையா பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. ஆரஞ்சு பழத்துக்கு பணம் கொடுக்க முடியுமா உங்களால? ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் கொடுத்தாலும் ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கிட முடியுமா? இன்னும் ஆரஞ்சு பழம் 1 கிலோ இவ்வளோ, அதுக்கு ஆரஞ்சு பழத்துக்கு 1 கிலோ கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கிலோக்கு ஆரஞ்சு பழம் இவ்வளோ, ஆப்பிள் பழம் இவ்வளோ. என்னங்க ஒன்னே ஒண்ணுக்கு உங்களுடைய ஆயுள் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அவ்வளவு விஷயத்தையும் கொடுத்தாலும் ஒரு ஆப்பிள உங்களால விலைக்கு வாங்க முடியுமா? அப்போ அனுபவிக்கிறீங்க, ஒண்ணு இல்லாம அனுபவிக்கிறீங்க. நான் 1 கிலோ காசு 200 ரூபா கொடுத்து 150 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஜூஸ் போட்டு அழகா குடிக்கிறேன். 150 ரூபாய்க்கு 1 கிலோ. என்ன ஆப்பிளுக்கு தானே காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க. அப்போ என்ன ஆப்பிளுக்கு காசு கொடுக்கலையா? எதுக்குதான் காசு கொடுத்தீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, எதுக்குதான் காசு கொடுத்தீங்க? புரியலையே. டிரான்ஸ்போர்ட்டுக்கு
டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு கொடுத்தாரா? பஸ்ஸுக்கா காசு கொடுத்தீங்க, லாரிக்கா காசு கொடுத்தீங்க? நீ அந்த 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 இது அந்த ட்ரிப் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த யார் யார் எந்தெந்த அவங்க தான் கோழியை சொல்லியிருப்பாங்க. யார் யார் எந்தெந்த தொடர்புல இருக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டா அடிக்கிறது. எதுக்கு எதுங்க காசு கொடுத்து வாங்கினது? கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. அவங்களுக்காக வேண்டி கொடுத்தீங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரே ஒரு பணத்துக்கு உங்களுடைய முழு ஆயுள்ல சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லா கொடுத்தாலும் ஒன்னே ஒண்ணு. அப்போ யாருடைய கைகள் இது? இதுக்கு சொந்தமான இந்த சொந்தமானது யாருக்கு மட்டும் சொந்தமானது? இது இந்த மண்ணில இருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து இதை உருவாக்கிட முடியுமா? இந்த டேஸ்ட்ல இதே விஷயத்துல ஒரு ஃபேக்டரியால தயாரிச்சிட முடியுமா? முழு உலகமும் சேர்ந்து ஒரு ஃபேக்டரியால ஒரு ஆப்பிள் பழத்தை உண்டாக்கிட முடியுமா? என்னங்க, உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா என்னது செல்வங்களையும் எடுத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ஆப்பிளை உருவாக்கு இல்ல ஒரே ஒரு ஆரஞ்சை உருவாக்குங்க. எப்படி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி முழு உலகத்துக்கும் இல்ல, முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் முழு உலகமே ஒருத்தவங்க கையில இருந்து தண்ணி மட்டும் கிடைக்கவே இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி தான் இருக்குது. முழு உலகத்தினுடைய ஆட்சி வேணுமா, ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமா? எதை எடுத்துக்கிறீங்க? என்னங்க, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, முழு உலகத்தினுடைய ஆட்சி உங்க கையில இருக்குது, உலகமே உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன, என்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது. இந்த முழு உலகத்தினுடைய ஆட்சி உங்க கையில இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கூட எங்கேயுமே இல்லை, என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட உள்ள கிளாஸ் தண்ணிக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? என்ன வேணாலும் கொடுப்பீங்களா? ஃபுல் ஆட்சின்னு கேக்குறேன். தரமாட்டீங்களா? தண்ணி தானா? என்ன உணர்ந்தீங்க? இவ்வளவு காலமா குடிச்சிட்டு இருந்தீங்களா, என்ன உணர்ந்தீங்கன்னு கேட்டேன். இப்படி தலையாட்டுனா குடிச்சிட்டு அப்படியே போயிட்டேன். அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த அந்த தண்ணியை குடிக்கும் போது அனுபவிக்கிறோமா இல்லையா? தண்ணி பாருங்க, இவர்கள் புசிப்பதற்காக கனிவர்க்கங்களை நாம் உற்பத்தி செய்கிறோம் என்று இவர்களுடைய கைகள் செய்வதில்லை. இதற்கு கூட இவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இவர்களையும் பூமியில் முளைக்கும் புற்பூண்டுகளையும் நாம் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் இதுவரையில் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன். இதையெல்லாம் தந்தவன், இதெல்லாம் நம்மளுக்கு உற்பத்தி செஞ்சு தந்தவன் அவ்வளவு பரிசுத்தமானவன். அந்த பரிசுத்தமானவனை நான் எவ்வளவு உணர்ந்து இருக்கணும்? இதையெல்லாம் எனக்கு தந்தவனை நான் எப்படி ஏங்க அப்படி இருந்தா இந்த முழு சமுதாயத்துக்கும் கொண்டு போய் நான் அல்லாஹ் எப்படி சேர்த்திருப்பேன் சொல்லுங்க? நான் உணர்ந்து இருந்தா இந்த ரப்ப போய் நான் எப்படி சேர்த்திருப்பேன் சொல்லுங்க? சஹாபாக்கள் எந்த விஷயத்த உணர்ந்தாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் அனுபவிக்கவே இல்லை. அனுபவிக்காத அவங்களே ரப்ப கொண்டு போய் முழு உலகத்திலையும் சேர்க்கணும்ன்றதுக்காக வேண்டிய அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. ஆனா ரப்ப உணர்ந்தாங்க, படைச்சவனை உணர்ந்தாங்க, அந்த ரஹ்மானை உணர்ந்தாங்க, அதனால அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? நாம என்னங்க பண்றோம்? அப்போ அந்த அந்த பரிசுத்தமானவனை நாம கொண்டு போய் என்ன செய்யல, மக்கள்கிட்ட நம்ம சேர்க்காம இருக்கிறோமே. என்ன காரணம்? நாம உணரவே இல்லை. எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து அனுபவிக்கிறோம், ஆனா படைச்சவனை மட்டும் நம்ம என்ன செய்யல, உணர்வுக்கெல்லாம் சொந்தக்காரனை கூட நம்ம என்ன செய்யல. அதனாலதான் அற்ப விஷயத்துல சுகம் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்துல அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல இன்பம் இருக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டோம். எதுல இன்பம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டோம்? இன்பத்துக்கு சொந்தக்காரனே அவன் தான்.
ஒரு பாவத்துல ஒரு இன்பத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கட்டளைகள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல எவ்வளவு பெரிய இன்பத்தை வச்சிருப்பான்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா இன்பத்தை வச்சவனே அவன் தானேங்க. ஒரு அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்துல, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்துல ஒரு இன்பம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இன்பத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அதுலயே இவ்வளவு பெரிய இன்பம் இருக்குது அப்படின்னா அதை விட அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல அதை விட பேரின்பம் இருக்கணும் தானே. இருந்தா தானே அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒரு அல்லாஹ் தடுத்த விஷயத்துல எதை செய்யக்கூடாது, எதை பார்க்க கூடாது, எதை செய்ய எந்த விஷயத்திலையும் இப்படி எல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு அல்லாஹ்ல எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் வெறுத்தானோ அதுலயே எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்னா அந்த இன்பத்துக்கு சொந்த காரணம் அல்லாஹ் தானே. அப்படிப்பட்ட அந்த சொந்தக்காரனுடைய அவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழும் போது அதுல கிடைக்கக்கூடிய இன்பம் இதை விட எவ்வளவு பெரிய பல மடங்கு கூடி இருக்குமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய பேரின்பமா கிடைக்குமா இல்லையா? நான் எதை அனுபவிக்க போறேன்? நான் அல்லாஹ் தடுத்த விஷயத்த, அல்லாஹ் அசிங்கமாக்கி வெறுத்த விஷயத்த நான் செஞ்சு அதுல சுகம் கிடைக்குது எனக்கு. நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? அவன் தடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதுல சுகம் கிடைக்குது, நான் போக பாக்குறேன். இதான் நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றியா? அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறோமா? அவன் வெறுத்த விஷயங்களை செஞ்சு அவனை பரிசுத்தப்படுத்துறோமா? சுபஹான் அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம்? நான் அசிங்கமான காரியத்தை அல்லாஹ் செஞ்சா அதைதான் அல்லாஹால செய்யறதுக்கு தான் என்ன படைச்சிருக்கிறான். பாவம் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதனால அல்லாஹ் தடுத்த விஷயத்தெல்லாம் நான் செஞ்சுக்கலாம், நான் இந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கலாம். முதல்ல தூக்கி நரகத்துல தூக்கி எரியப்படக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்கல, எதையுமே எந்த சுகத்தையும் அனுபவிக்கல, எந்த பாவமான காரியத்தையும் அனுபவிக்கல. அவர் அனுபவிச்சது எல்லாமே என்னது? என்ன இந்த மக்கள் எல்லாம் புகழணும். உலகத்திலேயே கிடைச்சிட்டு அதுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? நீ எதை எதிர்பார்த்தியோ அது உலகத்திலேயே கிடைச்சிச்சு, இங்க என்னத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற? அப்ப நீ பாவம் செஞ்சுட்டு நீ தௌபா தேடன, பாவம் செஞ்சுட்டு தௌபா தேடன, உலகத்திலே என்ன பண்ணிட்ட? உனக்கு எல்லாமே என்ன பண்ணின? எனக்கு கட்டுப்பட்டு தியாகம் செஞ்சு உங்களுக்கு முன்னால வாழ்ந்தார்களே அந்த மக்கள் தியாகம் செஞ்சது போல தியாகம் செய்யாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு நல்லா சொல்லிட்டான். அப்படி ஒரு தியாகமும் செய்யல, அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரவே இல்லை. எல்லாமே செஞ்சதெல்லாம் என்னது? இந்த உலகத்துல அனுபவிச்சுக்கிட்டோம், அப்புறமா தௌபா தேடிக்கிட்டோம், அனுபவிச்சுக்கிட்டோம், தௌபா தேடிக்கிட்டோம். சரி, இதுதான் நம்ம செஞ்சோம். உலகத்திலேயே அனுபவிச்சுக்கிட்டோமா எல்லாத்தையும்? இப்ப அனுபவிச்ச இவங்களும் கட்டுப்படுத்தி வாழ்ந்தாங்களே அவங்களும் நாளைக்கு மறுமையில வருவாங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தானே ஹதீஸ பார்த்துட்டு என்ன பண்றோம்? எந்த மக்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே இந்த பாவத்தை செஞ்சுட்டு தௌபா எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறோம். இப்படி நம்ம போய் நிக்கும் போது யார் அறிவிச்சாங்களோ அவங்களும் வந்து நிப்பாங்க நம்ம பக்கத்துல. இப்ப 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அறிவிச்சவங்களும் அறிவிச்சதை செஞ்சவங்களும் உலகத்துல அனுபவிச்சவங்களும் உலகத்துல எந்த விஷயத்தையும் அனுபவிக்காத, எந்த விஷயத்தையும் என்ன பண்ணல, அவங்க அனுபவிக்கவே இல்லை. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்மளை விட என்னங்க, அரபு நாட்டு மக்களுக்கு நம்மளை விட என்னது பவர், பலம், பேரிச்ச மலங்கள் திங்கக்கூடிய அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கும். ஆனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமெல்லாம் இருக்கும். ஆனா எதையுமே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அங்க அவ்வளவு பெரிய ஒரு பலமான என்ன பாவம் செய்யறதுக்குண்டான எல்லா முழு சக்தி முழு பவரும் கொடுத்து அல்ல சோதிச்சான் அவங்கள. இப்போ அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் என்னுடைய ரப்பு அதை விரும்பல, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. மோசமா வாழ்ந்த மக்கள் தான். ஆனா எப்போ அல்லாஹ்வை தெரிஞ்சிச்சோ கட்டுப்படுத்திக்கிட்டாங்களா? இந்த கட்டுப்படுத்தி கொண்டு வந்த அந்த மக்கள் நாளைக்கு மறுமையில வந்து நிப்பாங்க. நாங்க அசிங்கமா ஒரு விஷயத்த நாங்க விரும்புறோம், நம்மளால கட்டுப்படுத்திக்க முடியல, அசிங்கமான காரியத்தை செஞ்சுட்டு இது மார்க்கம் என்பதாக அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? இப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு எதை செய்ய பாக்குறோம்? நாம அனுபவிச்சுட்டு போய் அல்லாவுக்கு முன்னால போய் நிக்கலான்னு போறோம். இது மார்க்கம் என்பதாக அனுபவிச்சுட்டு போகக்கூடிய நம்மளும் அவங்களுக்கு நம்மளை விட மிகப்பெரிய பவர் இருந்துச்சு, மிகப்பெரிய சக்தி இருந்துச்சு, பாவம் செய்யறதுக்குண்டான முழு விஷயம் இருந்துச்சு. ஆனா அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இன்னும் நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு பயந்தாங்க. இப்படி பயந்தவங்களும் நாளைக்கு மறுமையில வந்து நிப்பாங்க. இப்படி பயந்தவங்க எங்களுக்கு அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நாங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நாங்களும் அவங்களுக்கு முன்னால போய் நிற்போம். 2 பேருக்கும் அல்ல ஒரே தீர்ப்பு செய்வானா? 2 பேருக்கும் ஒரே தீர்வு செய்வானா? என்னங்க, கட்டுப்படுத்தினவங்களுக்கும்
அனுபவிச்சுக்கிட்டவங்களுக்கும். எங்க முதல்ல நரகத்துல தூக்கி வீசி எறியப்படக்கூடியவர் என்ன பண்ணாரு? ஒரு விஷயத்தை இங்க அனுபவிக்கல. அவர் விரும்பினது ஒரே ஒரு எண்ணம் தான். என்ன எண்ணம்? இந்த மக்கள்கிட்ட எல்லாம் நம்மள பெருமையா பேசணும். இந்த மக்கள்லாம் என்ன செய்யணும்? நம்ம பெரிய கல்விமான், பெரிய வாரி வழங்கும் வல்லன், பெரிய ஷஹீத் என்பதாக இந்த மக்கள் எல்லாம் போற்றணும். அதை பாக்குறது கூட அவங்க இல்லை. நான் ஷஹீதானாரே என்னங்க, அதை பாக்குறதுக்கு அவர் இருந்தாரா? இந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சு முடிச்சு இந்த மக்கள் எல்லாம் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாக்குறது கூட அவர் இல்லை, அனுபவிக்க இல்லை, எதையுமே அனுபவிக்கல அவர். ஆனா என்ன பண்ணாரு? இவரையே தூக்கி நரகத்துல போடுவேன் அல்லாஹ் சொன்ன விஷயத்துல நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா அத்தாட்சி தந்தோம். இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும். நல்லா அனுபவிக்கிறோமா இல்லையா? இரவு அனுபவிக்கிறோமா இல்லையா? இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுபவிச்சாங்க தானே? இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுபவிச்சாங்க தானே? இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும். அதிலிருந்து நாம் பகலை வெளிப்படுத்துறோம். சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த படைச்சிட்டு அல்லாஹ் விட்டுட்டான். பூமி இதெல்லாம் இருக்குது, படைச்சு விட்டான். சூரியனே இல்லை அப்படின்னா அதிலிருந்து நாம் பகலை வெளிப்படுத்துகிறோம். இல்லை என்றால் இவர்கள் இருளில் தான் தங்கி விடுவார்கள். என்னது இல்லையா? என்ன செஞ்சிருவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அனுபவிக்கிறீங்க, இரவு அனுபவிக்கிறீங்க, பகல அனுபவிக்கிறீங்க. பகலை தந்தவனை என்ன பண்ணீங்க? இரவு தந்தவனை என்ன பண்ணீங்க? தந்தவனை என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் அனுபவிக்க தெரியுதா இல்லையா? இரவு அனுபவிச்சுக்கிறோம், பகல அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு அதை எவன் தந்தன்னு சொல்லி சொல்றாரோ அவனை ஒருத்தன் யார்கிட்ட போய் சொன்னான்? யார்கிட்ட போய் சொன்னான்? உண்மையிலேயே உணர்ந்து இருந்தா சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவரு இப்போ எதை உணர்றாரு? நான் கொஞ்ச நாள் மூச்சு திணறலுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு பில்லு வருது அப்படின்னா, இவ்வளோ காலமா மூச்சு திணறே இல்லாம நான் மூச்சு விட வச்சவனுக்கு நான் எவ்வளவு பில்லு கட்டணும்? நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் இழந்துட்டேனே, இதுக்கு பின்னால நான் என்ன செய்ய போறேன்னு அப்படி அழுதாரு. பணம் கட்டுறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா இதுக்கு பின்னால என்னால என்ன செய்ய முடியும்? நான் அனுபவிச்சுட்டேனே, எல்லாத்தையும் தந்தவனுக்கு நான் இப்படிப்பட்ட துரோகம் செஞ்சுட்டேனே அப்படின்னு அழுவதான் முடிஞ்சவரால. நமக்கு நேரம் இருக்கு இல்லையா? நமக்கு காலம் இருக்கு இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நான் என்ன பண்ணணும்? உணர்ந்து பார்க்கணுமா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்த கொண்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்கொண்டு வந்து ஏராளமான விஷயத்துல புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல நம்மளுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படணும். அல்லாஹ் தஆலா ஒரு அழகான முறையில நம்மளுக்கு ஒரு தெளிவான முறையில வழிகாட்டுறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டி இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதாக பார்க்க சொல்றான். ஒரு இரவும் என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அதிலிருந்து நாம பகலை வெளிப்படுத்துறோமே, அதுவும் என்னதான் எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கா. நமக்கு வெளிப்படையா தெரியுது என்னது? ஏதோ இரவு பகல் மாறி மாறி வருது, ஏதோ நாள் கழியுது, முடிஞ்சு போச்சு, நாளை கழிச்சிட்டு போயிடும். ஒரு இரவும் பகலும் வரணும் அப்படின்னா என்னங்க, ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு என்ன கூத்து போடுறான். அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல அதுவும் இத்தனை டிகிரி சாய்வா, அதுவும் எந்த முறையில சுத்தினா இரவு பகல் மாறி மாறி வருமோ, என்னென்ன ப்ராசஸ் அங்க இருக்குது.
என்ன, சும்மாவா? எவ்வளோ நாம ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கிட்டு தராசை நிறுவினோம்னு சொல்லுவாங்க. என்னங்க தராசை நிறுவினோம் அப்படின்னா தராசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னங்க என்னங்க தராசுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இதையெல்லாம் அல்லாஹ்தால படைச்சிட்டு எதை நிறுவினான்? அல்லாஹ் தராசை நிறுவினான். தராசு எதுக்குங்க? மீசானா? மீசான் தானே தராசு. எதுக்கு? நாளைக்கு நன்மையும் தீமையும் தனித்தனியா பிரிச்சு எடை போடுறது. அப்படிதானே? அதுதானே தராசு. தராசு என்ன ஒண்ணு எதுக்குதான்? நன்மையும் தீமையும் என்ன செய்யப்படும்? பிரிச்சு எடை போடுறது. அதுதானே? அப்படிதானே எடை போடுவாங்க. என்னங்க ஏங்க அதுக்கு என்னத்துக்குங்க இதெல்லாம் உருவாக்கிட்டு நாம தராசை நிறுவனம்னு எதுக்கு சொல்றோம்? என்ன தராசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம உணர வேண்டிய விஷயம் இருக்குதா? ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவு அற்புதமானது. அத்தாட்சிகளுடைய விஷயங்கள் இருக்குதே, நாம் அனுபவிக்கிறோம். அது லேசான ஒரு ப்ராசஸ் கிடையாது. நாம லேசா அனுபவிக்கிறோமே, இது ஒரு லேசான ப்ராசஸ் கிடையாது. ஒவ்வொரு ஆராய்ச்சியினுடைய இது பல கோடான கோடி ஆண்டுகள் ஆனாலும் இதனுடைய ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அவ்வளவு பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிஞ்சு இருந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஈஸியா ஏதோ இரவு பகல் மாறி மாறி வர்றத நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா அதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் புரிய, இதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்டவனை நான் யாருக்காவது சொல்லாம இருக்க முடியுமா? இப்ப நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ரப்ப நான் வெளிப்படுத்தாம இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ரப்ப நான் என்ன செய்ய முடியாது, நான் மறைச்சு வைக்கவே முடியாது. அவனை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து தீர்வேன். சொல்லலாம். இதை பத்தி உண்டான விஷயங்களை பின்னால பார்ப்போம். சொல்லலாம். தராசு ஞாபகம் வச்சுங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.